ஹலோ பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறிச்சா செலவு கடந்து நம்பிக்கை வச்சுருப்பீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சிலர் அது நடக்கவே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் பின்வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை மேலே திடனாக இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவர் என்னை தோண்டி ஆராய்ஞ்சு பாருங்க, என் நம்பிக்கை எவ்வளோ பெருசுன்னு, அப்போ தான் நான் ஃபியூச்சரில் சுகமாக படுத்துக்கொள்ள முடியும்ப்பா அப்படின்னு யோபு சொல்லியிருப்பாரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டுங்க. ஒரு மரத்தை வெட்டி போடுங்களேன், அது வெட்டி போட்டாலுமே திரும்ப தழைக்கும், அதில் இளங்கிளைகள் துளிர்க்குங்க. 4 புறத்துலேருந்து என்னை நாசமாக்கிறதுக்கு அநேகர் எழும்பி வராங்கப்பா, என் நம்பிக்கையை கொலைக்க பார்க்குறாங்க, என் ஒரு செடியை போல் இன்னைக்கு பிடுங்கி போட்டுட்டு போகிறாங்க என்ன. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு. கர்த்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவரை விடுவிச்சிட்டாரா, இவர் மேலே இவ்வளோ பிரியமாக இருந்தானே, அவர் இவரை மீட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னை குறித்து அநேகர் ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனால் என்னை கர்ப்பத்திலேருந்து எடுத்தவங்க நீங்கள் தானே, உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அநேகர் விரோதமாக எழும்பினாலும் என் இருதயம் அதுக்கெல்லாம் பயப்படாதுப்பா. என் மேலே யுத்தமே வந்தாலும் சரி, நான் என்னோட காரியத்தை குறித்து நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்னோட வழியெல்லாம் நான் உங்களுக்கு ஒப்புவிச்சிருக்கேன், நீங்கள் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். இப்போ கூட ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்துருக்குறேன்ட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தானே என் நம்பிக்கை. என் வாழ்க்கையில் அதை செய்து முடிங்க. என் சுய புத்தி மேலே நான் சாயக்கூடாது, உங்கள் முழு இருதயத்தோடும் நம்பிக்கை வைக்கணும்ப்பா உங்கள் மேலே. அப்போ தான் நீங்கள் என் கால்ச்சிக்கு கொள்ளாதபடி காப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை என் நம்பிக்கையாக நான் கொண்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்த்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்து முடிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேளுங்களேன். யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களோ, எது மேலே நீங்கள் அந்த அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இது நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விசுவாசிக்கிறத விட நடக்கலைன்னா கூட பரவாயில்லை, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சு பாருங்களேன். அதை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க செய்வார் ஆண்டவர். அது செழிப்பாய் மாற்றுவார். உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்துங்கள்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கை இந்த விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாருன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரை நம்புங்க. ஆமென்.